வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு பிரியாணி செஞ்சு கேட்டாங்க. மில் மிக்கர் பிரியாணி செஞ்சு கேட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். பாருங்கள், இதுதான் மில் மிக்கர். இது சோயாண்டு வேறு சொல்லுவாங்க. இன்றைக்கி நல்லா செம்மையாக இன்றைக்கி நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு, மல்லித்தலை, பிரியாணி இலை எல்லாமே வாங்கியாச்சு. இன்றைக்கி செம்மையாக சமைச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நல்லா சில்லு சில்லுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு காற்று நல்லா கூலிங்காக இருக்குது. எல்லோரும் கேட்டீங்க பந்தல் போடலையா மெயினி அப்படின்னு கேட்டீங்க. பந்தல் போட்டாச்சு. நம்ம பந்தலுக்குள்ளே இருந்து தான் நம்ம பிரியாணிக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம காய்கறிகளையெல்லாம் கட் பண்ணிக்கிடுவோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சையெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கிடுவோம். பாப்பாவும் நம்ம கூட சேர்ந்து வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையுமே வெட்டி தருவாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்ப்போம். நீளமாக வெட்டு. மல்லித்தலை, பிரியாணி இலையெல்லாம் நல்லா அலசி தண்ணியில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டை நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிக்கிடுவோம். தக்காளி தான் இருக்குது. நம்ம பிரியாணி இலையை நீளமாக தான் இருந்துச்சு, நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம். மல்லித்தலை, புதினாவையெல்லாம் நல்லா அலசி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ மல்லித்தலையை வெட்டிக்கிடுவோம். பாருங்க, நல்லா எங்கள் ஊரில் காற்று அடிக்குது. நல்லா பந்தல் போட நல்லா சில்லு சில்லுண்டு காற்று வருது. எங்களுக்கு வெயிலே தெரியலைங்க பந்தலுக்குள்ளே இருக்கிறனால. காற்றை பாருங்கள், தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக எங்கள் ஏரியாவில் காற்று அதிகமாக தான் இருக்குது. இதனால் வள்ளங்கள் தொழில்களுக்கு போகாமல் கிடக்குது. வீட்டில் எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடுவோன்னு தான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலு துவங்க போகுது. அதனால் இன்றைக்கி பிரியாணி பண்ணி கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாசுமதி அரிசியை நல்லா தண்ணியில் அலசி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ வெந்நி அடுப்பில் போட்டிருந்தோம், சூடேறிட்டு இப்போ மில் மிக்கரை நம்ம வெந்நியில் சேர்த்துக்கிடுவோம். பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம். பிரியாணி இலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி செங்க நிறத்துக்கு வரையும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வேகட்டும். பேர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணேன். உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கையும் நம்ம மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் ஒன்றா. இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ இஞ்சி பூண்டு அம்மியில் அரைச்சது சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ பச்சை மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தழை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ 2 வெட்டிக்கிடுவோம் நம்ம மில் மிக்கரை. நல்லா வெந்நில நம்ம அலசி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிட்டு நல்லா புளிஞ்சுக்கிட்டு நம்ம 2 கட் பண்ணிக்கிடுவோம்.
இப்போ மில் மிக்கரை சேர்த்துக்கிடுவோம். அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ அரிசியை சேர்த்துக்கிடுவோம். அரிசி எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மெதுவாக கிண்டி விடுவோம், அரிசி உடையாம. எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி. எலுமிச்சம்பழம் ஒரு பழம், சின்ன பழம் புழிஞ்சு விட்டுக்குருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். உப்பு இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். முக்கால் பதமாக வெந்து வரையும் நம்ம தீயை அணைச்சிட்டு தம்மு போட்டுக்குருவோம். பாருங்க, நல்லா தண்ணி உஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா முக்கால் பதமாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தீயை அணைச்சிட்டு தம்மு போட்டுருவோங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். பிரியாணி ரெடி ஆகிட்டு நல்லா கம்மண்டு வாசத்தோடு இருக்குது. இப்போ எடுத்து வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம்.
கமகமண்டு வாசத்தோட இன்னைக்கு மில்க் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். மில் மேக்கர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம கறி பீஸ் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்குது. அருமையான பிரியாணி சாப்பாடுங்க இன்னைக்கு. தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டு. இன்னைக்கு எங்கள் அத்தை மில் மேக்கர் பிரியாணி கேக் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி சூப்பராக இருக்குது. அருமையான சாப்பாடுங்க. நல்லா ஒரு கட்டுறோம். நீங்களும் சாப்பிட வரணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, சாப்பிட்லாம், சேர்ந்து ஷேர் பண்ணலாம் எல்லாருமே. நல்லா கம்மண்டு வாசத்தோட நல்லா ஒரு மதிய பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் குடும்பத்தோட. நீங்களும் இதேமாரி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமா. வாசத்துக்கு நல்லா கட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.